நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் தியானத்திற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அலைக்கடல் துரும்பினைப்போ அலைந்திடும் வாழ்க்கை இதனில், அலைக்கடல் துரும்பினைப்போ அலைந்திடும் வாழ்க்கை இதனில், அமைதியாய் நடந்து அக்கரை சேர்ந்திட ஆவியில் பலன் தாரும். அமைதியாய் நடந்து அக்கரை சேர்ந்திட ஆவியில் பலன் தாரும். நீர் நடத்தும் பாதை எல்லாம் இயேசுவே நான் நடக்க பலன் தாரும். நீர் காட்டும் வழியில் செல்ல இயேசுவே நீர் எனக்கு ஒளியாயிரும். நீர் நடத்தும் பாதை எல்லாம் இயேசுவே நான் நடக்க பலன் தாரும். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக. நீர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக, கற்றுத்தருகிறதை கடைபிடிக்க எங்களுக்கு அருள் செய்வீராக. இயேசுவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 27வது அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 27:14-15. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருவாராக. இந்த அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில் ஒரு கப்பல் பிரயாணத்தை குறித்து நம்ம பார்க்கோம். கடந்த நாட்களில் ஒரு கப்பல் பிரயாணத்தை குறித்து பார்த்தோம். யோனா தீர்க்கதரிசி ஆண்டுடைய சமூகத்திட்டு விலகி தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினதுனால அங்கே ஒரு கொந்தளிப்பு, கடல் எதிர்காற்று வந்துச்சு, காற்று பலமாக அடிச்சுது, கொந்தளிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அங்கே யோனா தன்னை சரி பண்ணின போது, யோனாவோட காரியங்களை அந்த இடத்துல சரி பண்ணின போது காற்று அமர்ந்து கப்பல் பிரயாணம் அமைதியானது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஒரு காரியம் நடக்கு. இந்த 27 அதிகாரம் 1வது வசனத்தை குறித்து பார்த்தோன்னு சொன்னால், 1வது வருஷத்தில் நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்டபோது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யூலி என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். இந்த கப்பலில் தேவப்பிள்ளையாகிய பவுல் என்ன செய்கிறாரு? பிரயாணம் பண்ணார். இந்த பவுல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 1வது வசனம் சொல்லும். இந்த சவுல்னு இருக்கும். அதில் பவுலோட பேர் 1வது சவுல்னு இருக்கும். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்துக்கு போய் அப்படின்னு இருக்கும். இவன் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்துகிற தன்னுடைய கொள்கையில் அவன் ஒரு யூதன். அந்த யூத கொள்கையில் யூத மதத்தில் வைராக்கியம் கொண்டவனா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். அவரை ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த அதிகாரத்தில்
ஆண்டவரே தெரிந்து கொள்வார். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தும்படி கடந்து போகிற பாதையில் கர்த்தர் அவனுக்கு இடைப்பட்டு அவனுக்கு ஒரு சிற்றையை கொடுத்து அவனை சந்திப்பார். அப்படி சந்திக்கும் போது 9ஆம் அதிகாரம் அதே 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அனனியாங்கிற ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் சொல்வார், நீ அவனை போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு, அப்போ அவனுடைய குருடான கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த அனனியா போக யோசிப்பார். அவன் ஏற்கனவே எல்லாரையும் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கான், சபைகளெல்லாம் பாழாக்கிக்கிட்டு இருக்கான், வீடுகள் தோறும் நுழைஞ்சி பலவிதமான அக்கிரமமான செயல்களை செய்துக்கிட்டு இருக்கான். அவனை போய் என்ன பார்க்க சொல்லிக்கல, என்னையும் என்ன செஞ்சிருவான், கொன்று போட்டுருவான். ராஜ உத்தரவோடு அவன் என்ன செஞ்சுருக்கான், வந்திருக்கான் அழித்து போடுறதுக்கு. அந்த வசனம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு, இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே அப்படின்னு சொல்கிறாரு. அதிகாரத்தோட அவன் தைரியமாக என்ன செஞ்சுட்டு இருக்கான், இன்றைக்கி தேவ பிள்ளைகளை அழிக்கும்படியில் அவன் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அனனியா தேவன்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சவுலை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த சவுல் தான் ஒரு மொழியில் அவனோட பேர் சவுல், இன்னொரு மொழியில் அவனோட பேர் பவுல். ஒருவேளை நாம் கூட எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னே ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பேர் என்ன செய்கிறாங்க வச்சு ஞானஸ்நானம் கொடுக்காங்க, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த சவுலை தான், சவுலுங்கிறவே வைராக்கியமானவன் தவறான காரியத்துக்கு, ஆனால் பவுலுங்கிறவே வைராக்கியமானவன் தேவ காரியத்துக்கு. ஒருவேளை தவறான காரியத்துக்குன்னு கூட சொல்ல முடியாது, உலக பிரகாரமான காரியத்துக்கு அவன் வைராக்கியம் பாராட்டினவனா காணப்பட்டான். ஆனால் பின்னாட்களில் பவுலா மாறி தேவனுக்காக வைராக்கியமாக பிரகாசித்தவனா காணப்பட்டான். அவனை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்போ இந்த பவுல் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவனுடைய வைராக்கியத்தை, அவனுடைய வேகத்தை, அவனுடைய ஞானத்தை, அவனுடைய படிப்பை, அவனுடைய செயல்புரிகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த சித்தம் கொண்டதுனால அவன் எந்த நோக்கத்துக்காக புறப்பட்டு போனானோ அந்த வழியிலே ஆண்டவர் அவனை சந்தித்து உடனே அவனை நீ யாருன்னு கேட்டு அந்த ஒப்பு கொடுக்க வச்சு அவனுடைய சித்தை என்னன்னு தெரிந்து கொள்ள வச்சு அவனை உடனே எடுத்து பயன்படுத்த, அதாவது மிகப்பெரிய உள்ள அப்போஸ்தலர் அது வரைக்கும் ஆண்டவரோடு உண்டு உறங்கின அவரோடையே இருந்த 12 சீசர்களை பயன்படுத்தினதை விட மிக வல்லமையா மிக நேர்த்தியா இந்த சவுல் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து வல்லமையான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மகன், தேவ பிள்ளை அப்படின்னா அது இந்த சவுலா இருந்து பவுலா மாறின தேவ பிள்ளை தான். ஸோ அவர் பிரயாணம் பண்ணுகிற ஒரு கப்பலில் என்ன செய்கிறது, போராட்டம் வருது பாருங்கள். அவங்க போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு எண்ணம் வருது. ஒரு வசனம் இருக்குது, 4வது வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 27:4 சொல்லுது, அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாக இருந்தபடினால் சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். போகும்போதே வழி மாறி மாறி போக ஆரம்பிக்கு கப்பல். வழி மாறி போக உடனே பவுலுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது. அவர் ஆண்டவர் சொன்னார்னு கூட சொல்ல 10ஆம் வசனத்தில் அவர் பவுல் அந்த மனுஷரை பார்த்து சொல்லுது, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். அப்போ ஒரு தேவ பிள்ளைகளுக்கு உள்ளுணர்வில் வரப்போகிற பாடுகளை குறித்து பிரச்சனைகளை குறித்து ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது, கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளினருக்கு தம்முடைய வழியை போதிப்பார்னு வேத வசனம் சொல்லுது. அவர் உணர்த்துவார். ஆனால் கீழ்ப்படியாதது அதை ஏற்றுக்கொள்வது தள்ளி விடுறதுலாம் நம்முடைய கருத்தில் இருக்குது. அதே போல் பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. பவுல் உடனே அதை மாலுமிட்ட போய் சொல்கிறாரு. அப்போ நூற்றுக்கு அதிபதிட்ட போய் இவனை காவல் பண்ணுற அந்த யூலிங்கிற தலைவன்கிட்ட போய் சொல்கிறாரு. அப்போ தலைவன் என்ன செய்கிறாரு, மாலுமிட்ட போய் கேட்காரு. இப்போ மாலுமியும் கப்பல் எஜமானும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தில் இந்த கப்பலில் பழகினவங்க, அதிக நேரம் பிரயாணப்பட்டவங்க, அவங்களுடைய உலக ஞானத்தின்படி சொல்கிறாங்க, இல்லை ஒரு பிரச்சனையும் வராது, நம்ம இந்த மாதிரி போனால் போயிடலான்னு சொல்கிறாங்க. அந்த 11வது வசனத்தில் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவங்க சொன்னபடியே, ஏன்னா நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தொழில் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை
அதைத்தான் நம்ம கேட்போம். ஆனால் தேவப்பிள்ளையா தேவனுடைய வார்த்தை உணர்த்தப்பட்டோன்னே இவர் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொன்னார். சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டார். பின்னால் பார்த்தா போகிற இடத்துல என்ன செய்து 13வது வசனம், தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். ஏன்னா பவுல் சொல்கிறாரு, நம்ம கொஞ்சம் இங்கே இருந்து கடந்து செல்வோம், மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்போம் நான் நினைக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நாம் போவோம், காற்று நமக்கு எசைவாதான் வீசுது, கப்பல் போகிறதுக்கு எசைவாக வீசுது, நம்ம பண்ண தென்றல் மெதுவாய் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு கப்பல் ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பாய்மர கப்பல்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அப்போ அவங்க கிளம்பி போகிறாங்க. போகும்போது திடீரென்று என்ன செய்கிறது, கொஞ்ச நேரத்துக்குள்ள தான் நம்ம வாசித்த வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்குழிதான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு கப்பலை மோதிடுச்சு. அப்போ மாலுமி இஷ்டப்படியோ கப்பல் எஜமான இஷ்டப்படியோ கப்பலை என்ன செய்ய முடியலை, செலுத்த முடியலை. காற்றின் போக்கிலே கொண்டு செல்லப்பட்டார்கள். ஒருவேளை பாருங்க, அதில் தேவப்பிள்ளையே இருந்தார், தேவப்பிள்ளையாகிய பவுல் இருந்தார். தேவப்பிள்ளையாக பவுல் சொன்ன வார்த்தையை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளலை, பிரச்சனைகளை சந்திச்சுது. இப்போ எப்படி போகுது, காற்றின் போக்கிலே எல்லாரும் போகிறாங்க. அதில் இருந்த நிறைய பேர் கைதிகள், குற்றம் செஞ்சவங்க, நியாயப்படி குற்றம் சாட்டப்பட்டவங்களும் இருந்தாங்க. பவுலை போல தேவனுக்காய் பாடு அனுபவித்தவங்களும் இருக்காங்க. பவுல் தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்னதின் நிமித்தம்தான் குற்றஞ்சாட்டப்பட்டு பிரதானாசிரியரால் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இன்னொரு ராஜா கிட்ட என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. எப்படின்னா ராயன்கிட்ட முறையிட்டிருக்காரு, ராயன்கிட்ட போகிறாங்க. எப்படி நம்ம கீழ்கோட்டிலேருந்து மேல்கோட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுதோமோ அதே போல் அப்பீல் பண்ணி அங்கே போய்கிட்டு இருக்காரு. இப்போது இப்படி பிரச்சனை வந்த உடனே அவர் சொன்னது போலே நிறையா என்னெல்லாம் வருது, அவங்க வெகு வருத்தம் வந்துட்டு, பயம் வந்துடுச்சு, பல உபாயம் செய்து பார்க்காங்க, எதுவும் செல்லுபடியால் காற்றின் போக்கிலே கொண்டு செல்லப்படுகிறது கப்பல். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவப்பிள்ளையாக இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாமளும் கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும். காற்றின் போக்கிலே நம்ம போகக்கூடிய நிர்பந்தம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அனுமதிப்பார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் நாம் பிரயாணம் பண்ணுகிற பிரயாணத்தில் நம்மோடு கூட அனுமதிக்கிற மக்களும் சில நேரங்களில் அதுக்கு காரணமாக இருப்பாங்க. அப்படியே காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டாலும் நாம் அமைதியாய் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது அந்த காற்றின் போக்கில் செல்லும் போதும் கர்த்தர் நன்மைகளை செஞ்சு அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கணும்னு நினைத்த காரியங்களை செய்து முடிப்பார். அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பகுதியில் தியானிக்க போகிறோம். பாருங்கள், அப்போ அவங்களும் என்ன செய்கிறாங்க, கப்பலில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து எறிகிறாங்க. சாப்பிடாம பயந்து போய் செத்து போயிடுவோமா, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோமா மாட்டோமான்னு சொல்லி கலங்கி எல்லாரும் இருக்கும்போது பவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் எப்பவும் போல் ஆண்டரோட பேசும்போது அந்த இடத்துல 21வது வசனம், இவங்களுக்கு இனிமேல் பிழைப்போங்கிற நம்பிக்கையே எல்லாருக்கும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு தேவப்பிள்ளை அந்த கூட்டத்தில் எழும்பி நின்று, ஒருவேளை அத்தனை பேரும் நம்பிக்கையற்று இருக்கும்போது இனி செய்வதற்கு எதுவுமே இல்லைங்கிற நிலையில் காற்றின் போக்கில் கப்பல் போய்கிட்டே இருக்கும்போது பவுல் எழும்பி நின்று சொல்லுதாரு. 21வது வசனம், அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்காரு, அவங்கள திடப்படுத்துகிறாரு. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றவராக இவர் என்ன செய்கிறாரு, அங்கே தளர்ந்து போய் இருக்கவங்க கையை திடப்படுத்திட்டு சொல்கிறாரு. எப்படி ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் செபிக்கிறவருமான தேவனுடைய தூதனாவனன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஏன்னா பவுலை குறித்த தேவனுடைய சித்தம் என்னன்னா, அவர் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். முதலாவதே அவருடைய அழைப்பு, அவர் புறஜாதிகளுக்கும்
ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை தெரிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான்னு சொல்லியிருக்காரு. அந்த அழைப்பின்படி தான் இவர் என்ன செய்கிறாருன்னா இன்னைக்கு ராயனுக்கு முன்பாக சாட்சி சொல்லும்படி அழைத்து கொண்டு போகப்படுகிறார். அவர் ஒரு ஏற்கனவே 2-3 அதிபதிகள் கிட்ட சாட்சி சொல்லி இப்போ 4வதா ராயனை நோக்கி வராரு. ஏன்னா அங்கே உள்ள அதிபதிகள் சொல்றாங்க, இவன் ராயனுக்கு அபயம் விட்டுட்டான், அவன் அபயம் விட்டா கூட நாங்கள் என்ன செஞ்சிருப்போம், அவனை விடுதலை ஆக்கியிருப்போம்னு பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டுடைய சித்தம் இவன் ராயனுக்கும் சாட்சி சொல்லணும் அப்படிங்கிறதுனால ராயனுக்கு நேராக நடத்துவதற்காகவே ராயனை நோக்கி அபயமிடவும் வைத்தார். இப்போ அதன்படி அந்த ஆண்டோடைய நோக்கத்தின்படி அவன் அந்த கப்பலில் வந்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்காற்று வருது. அங்கே ஒரு எதிர்காற்று அனுமதிக்கப்பட்டது, மற்றவர்களால் அந்த இடத்துல வந்தது. ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த இடத்திலும் பவுலை பயன்படுத்த சித்தம் கொண்டார். அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணவங்களுக்கு ஆசீர்வாதமாக மட்டும் இல்லை, தொடர்ந்து பார்த்தோன்னு சொன்னால் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, ஆனபடியினாலே மனுஷரே திடமனிதாக இருங்கள். பவுலே தூதர் என்ன சொல்றாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஸோ நிமித்தம் நான் என்ன செய்கிறேன், இந்த கப்பலில் உள்ளவங்க எல்லாரையும் ஒன்றை காப்பாற்றி கரை சேர்க்கணும், கரை சேர்த்து ராயனுக்கு முன்பாக சாட்சியாக நான் உன்னை நிறுத்தணுங்கிறதுனால ஒன்றை மட்டும் இல்லை, இந்த கப்பலில் உள்ள ஒருத்தரோட பிராணனுக்கும் என்ன செய்யாது, சேதம் வராது, எல்லாரையும் பத்திரமா கொண்டு போய் நான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, ஆயினும் நாம் ஒரு தீவில் விழ வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம போகிற பாதையில் இன்னும் கொஞ்சம் தடங்கள் இருக்குது, ஏதோ ஒரு தீவில் நம்ம நின்று புறப்பட்டு போவோம் அப்படிங்கிறத மட்டும் நான் என்னுடைய ஆவியில் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் என் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் ஆட்கொள்கிறவர், என்னை ஆட்கொண்டவர், என்னை சேவிக்கிறவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, சொன்னபடி அவர் செய்வாருங்கிறதுல நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். நீங்களும் என்ன செய்யுங்க, எழும்பி சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு கப்பலை நம்ம இன்னும் லேசாக்குவோம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறார், எல்லாருக்கும் முன்னால் தன்னோட ஆகாரத்தை அவர் சாப்பிட ஆரம்பித்தார். அதே போல் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இப்போ வேறு வழியே இல்லை, கேட்டுத்தான் பார்ப்போமே எங்கள் நிர்பந்தத்தில் கேட்டு சாப்பிட்டுட்டு கோதுமையெல்லாம் அள்ளி எரிஞ்சு எல்லாத்தையும் காலியாக்குதாங்க. அவங்க காற்று அவங்கள கொண்டு வந்து மெலித்தாங்கிற ஒரு தீவின் கரையில் சேர்க்கு. பாருங்கள், மெலித்தாங்கிற தீவுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த தீவில் பவுலை கொண்டு ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய வேண்டியது இருந்தது. அந்த தீவுக்கு முதலாளி ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறது ஆண்டோடைய சித்தமாக இருந்ததுனால அந்த தீவுக்கு அதிகப்படியான குளிர் இருக்கிற அந்த இடத்துல அனல் மூட்டி என்ன செய்கிறாங்க, விறகு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பவுலும் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் விறகு அள்ளி போடும்போது அதில் இருந்த எல்லாரும் குற்றவாளிகள், நிறைய கைதிகளோடு தான் போகுது, எல்லாருமே விறகு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் பாம்பு கடிக்கலை. இந்த பவுலை என்ன செஞ்சுட்டு ஒரு பாம்பு ஒரு பூச்சின்னு இருக்குது, விஷப்பூச்சி அவன் கையில் என்ன செய்யுது, அவனை கடிச்சிருச்சு. அந்த ஒரு விரியன் பாம்பு அனலுரை துப்பு ஏற்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டதுன்னு பார்க்குறோம். அப்போ அங்கே இருக்க எல்லா ஜனங்களும் சொல்லாங்க, இவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சு, இந்த ஆபத்தில் சாகாமல் இங்கே தப்பிச்சு வந்தோம். இல்லை, ஒரு செகண்டில் அவங்க மறந்துட்டாங்க. அவனுடைய வார்த்தையின்படி நம்ம தப்பிச்சோம், அவனுடைய வார்த்தையின்படி கடவுள் நம்மளை தயவு பண்ணி கொண்டாந்து இந்த தீவில் நிப்பாட்டியிருக்காருங்கிறதெல்லாம் அந்த செகண்டில் எல்லாரும் மறந்துட்டாங்க. அந்த நேரம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் கையில் தொங்கிக்கிட்டு இருந்த பூச்சி மட்டும்தான். அவன் மூலம் ஆண்டு செய்த அற்புதமோ அவன் மூலம் தங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பையோ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. கடலுக்கு தப்பி வந்தும் இங்கே பூச்சி என்ன செஞ்சுட்டு அவனை கடிச்சிட்டு இவன் உண்மையிலே கொலை பாதகம் தான் இவன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒருவேளை என்ன பேசுனாங்களோ தெரியாது, இப்போ உண்மையிலே கொலை பாதகன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் விசேஷமாக அந்த தீவில் உள்ளவங்க இந்த பூச்சி கடிச்சு யாரும் பிழைச்சதா சரித்திரம் இல்லைன்னு சொல்லவங்க அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வீக்கங்கண்டு செத்துருவான்னு பார்த்தாங்க. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே, அவன் அந்த பூச்சியை என்ன செஞ்சுட்டான், இவங்களுடைய வார்த்தையெல்லாம் பெருசுபடுத்தலை, அந்த பூச்சியை அந்த தீயிலே உதறி போட்டுட்டு எந்த தீ உருவாக்க விறகு எடுத்து போட்டானோ அந்த விறகுலேருந்து தான்
விஷப்பூச்சும் வந்துச்சு, அந்த விறகுனால தான் தீயும் உருவாகிச்சு. அந்த தீக்குள்ளே அவன் உதறிப்பட்டு ஒரு சேதமும் வராமல் அவன் இருந்தான். அதை பார்த்து அந்த தீவார் கொஞ்சம் முன்னால் கொலைபாதகன்னு சொன்னவங்க இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் கடவுள்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உடனே இவன் உண்மையிலே கடவுளை தான் கடவுள் நம்ம கண்ணில் காட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் அந்த தீவுக்கு முதலியாளன ஒருத்தர் ரொம்ப வியாதியாக இருந்தப்போ அவனுக்கு ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தில் அவருடைய வியாதி சுகமானது. அதை கேட்டு அந்த கிராமத்தில் உள்ள அந்த தீவில் உள்ள அநேகர் என்ன செய்கிறாங்க, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இவற்றை ஜெபத்து பெற்றுக்கொண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒருவேளை தீமையாக கூட சில நேரம் நாம் வழி நடத்தப்படலாம். நாம போகட்டா கூட நம்மை சேர்ந்தவர்களால், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களால் ஒரு தீமைக்கு நேராக நமக்கு கடந்து போகலாம். ஆனால் அந்த தீமையிலும் தேவன் ஒரு நன்மையை நமக்கு வச்சிருக்கிறாரு, ஒரு ஊழியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஆத்துமாக்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காருங்கிறத விசுவாசித்து நம்ம தைரியத்தோடு கடந்து போகும்போது, அவருடைய வார்த்தையின்படி கடந்து போகும்போது ஆண்டவர் அந்த இடத்துலையும் அற்புதம் செஞ்சு, அதுக்கு அப்புறம் பாருங்க 44வது வசனம் கடைசி பகுதி தான் சொல்லுது, இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தீவார் இவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு புதுசாக ஒரு கப்பல் வருது. அந்த கப்பலில் இவங்க என்ன செய்தாங்க, சந்தோஷமாக அவங்களை ஏற்றி அனுப்பி விடுதாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே பவுல் என்ன பண்ணுறாரு, ராயனுக்கு முன்பாக சாட்சியாக நிற்க புறப்பட்டு போனார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரம் காற்றின் போக்கில் நம்ம கொண்டு செல்லப்படுவோம். அது நமக்கு விரும்பாத பாதையாக இருக்கும், விரும்பாத பயணமாக இருக்கும், உள்ள நாம் வேண்டான்னு சொன்ன பாதையாக இருக்கும். இந்த பாதையில் போனால் நமக்கு ஆபத்து இருக்குது, நம்ம பொறுமையாக போவோம், தங்கி போவோம்னு சொல்லியிருப்போம். ஆனாலும் சில நேரம் ஆண்டவர் நம்மை காற்றின் போக்கிலே செல்லும்படி அனுமதிப்பதுக்கும் ஒரு மெலித்தா தீவில் போய் ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவருடைய ஆவியச்சியத்தை அந்த நம்ம போகணும், நம்முடைய திட்டத்தில் இல்லாத, நம்முடைய வரைபடத்தில் இல்லாத ஒரு தீவுக்கு ஆண்டவர் நம்ம அழைச்சிட்டு போகிறதும் ஒரு நல்ல நோக்கத்துக்காகங்கிறத விசுவாசிப்போம். நம்ம நிமித்தம் நம்மோடு பயணப்படுகிறவங்க ஒருவேளை அவங்க குறையுள்ளவங்களா காணப்பட்டா கூட அவர்களையும் என்ன செய்யறாரு, நற்செய்தியை கேட்க ஆயத்தப்படுத்துறார். நம் நிமித்தம் அவர்களையும் நமக்கு தயவு பண்ணி தருவார். பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்வார்.